இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வான்மதிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது எங்க பொறுப்பு. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லல்ல, அது அவளோட வாழ்க்கை. அத எடுத்தும் கவுத்தும் பண்ண முடியாது. அவளுக்கு ஏத்த மாதிரி, போற இடத்துல கஷ்டப்படாத மாதிரி ஒரு நல்ல வரனா அமையணும்ல. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? அண்ணாமலை வாக்கு ஆண்டவன் கொடுத்த வாக்கு மாதிரி கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நந்தா சரி. விடு பெரியமா, அதான் அண்ணாமலை ஆண்டி எனக்கு ஏத்த வரன் பாக்குறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டி, இன்னும் என்ன ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்க? அத்தைன்னு உரிமையா சொல்லு. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. புது கடையில அம்மன் சிலை வச்சு கல்யாண புடவை பூஜை பண்ணி கொடுக்க போறோம்ல, அதோட சேர்த்து கஷ்டப்படுற கொஞ்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறாங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அது எப்படி? அண்ணாமலை சொன்னதா நீ அப்படியே சொல்ற? இப்பதான் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தா, கல்யாண பட்டு எடுக்க வரவங்களுக்கு அந்த புடவைய அம்மன் சிலை முன்னாடி வச்சு அதோட சேர்த்து 11 ஜோடிகளுக்கு நாம தாலி வாங்கி கொடுத்து பூஜை பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்பதான் சொன்னான். இப்ப நீயும் அதே தான் சொல்லிருக்க. அத்தைக்கும் மருமகளுக்கும் நல்லது பண்றதுல ஒரே மனசு. வருண் வெண்ணிலா ஜோடி பொருத்தத்தை விட வெண்ணிலா அண்ணாமலை பொருத்தம் தான் ரொம்ப அருமையா இருக்கு. லக்ஸ் மேம், வெண்ணிலாவுக்கு ஃபங்க்ஷன்ல கொடுக்க ஒரு புடவை எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த புடவையை எடுத்துட்டு வா. ஓகே மேம். ஐயோ அத்தை, எனக்கு எதுக்கு புடவை எல்லாம்? பின்ன புது கடை திறக்க போறோம். என் மருமக அந்த கடை புடவைய கட்ட வேண்டாமா? மேடம், இந்தாங்க. இந்தம்மா, வாங்கிக்க. ஆண்டி, நான் தானே அந்த கடையோட பிராண்ட் அம்பாசிடர். அப்போ எனக்கு தானே நீங்க இந்த புடவைய கொடுக்கணும். அட ஆமால, மறந்தே போயிட்டேன். சரி, இந்தா. இந்த புடவை 75,000. நான் மட்டும் வாய மூடிட்டு இருந்திருந்தேன்னா இந்த புடவை இவளுக்கு போயிருக்கும். எப்படி வாங்க பாத்தியா? அதான் வான்மதி.